வணக்கம். இங்கே வந்திருக்க சென் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு வந்ததுக்கு. ஸோ அடுத்து இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்து இது பெரிய ஒரு ஈவெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ எனக்கும் இது முதல் மேடை. ஸோ அந்த மேடையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மாஸ்டர் பாபு கணேஷ். ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு சின்ன சேஞ்சு இங்கே இந்த மேடை மட்டும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் ஃபஸ்ட்டு மானிட்டரில் நின்று என்னை பார்க்க வச்சது அவன் தான். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவன் நடிச்சிட்டு இருந்தான். ஸோ அதனால் என்னை அந்த மானிட்டரில் நிற்க வச்சு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நிற்க வச்சான். ஸோ அவனோட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னை நம்பி இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த விஷயத்தை என்கிட்ட கையில் கொடுத்ததுக்கு ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து மணிமாறன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஸோ அதாவது எங்களுக்கு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் தான் தெரியும். ஸோ இந்த பிஸ்னஸ் விஷயங்கள் எல்லாமே அவர் தான். ஸோ எங்கே என்ன பண்ணணும், யாரை உள்ளே கொண்டு வரணும், ஸோ எல்லாமே அவர் தான் பண்ணார். ஸோ எனக்கு இது 2 பெரிய சப்போர்ட் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டே எனக்கு ஆரம்பமே எனக்கு இது ஈஸியாக இருந்தது இது வரத்துக்கு. அடுத்து எனக்கு அவங்க கொடுத்த ஆர்டிஸ்ட், ஸோ அஜய் ஆகட்டும். ஸோ அஜய் பற்றி பேசணும். ஸோ எங்கள் 2 பேருக்குமே இது பெஸ்ட்டு படம். 2 பேரும் மூஞ்சி பார்த்துப்போம், 2 பேரும் மாற்றி. ஸோ அந்த மாதிரி தான் இது போச்சு. ஷூட் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஜாலியாக தான் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அஞ்சனா அவங்களும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் மாற்றி அதை எல்லாருமே பார்த்துக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை அப்படியே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து ஆனால் அதுதான் இப்போ நட்டி சார் இல்லை. ஸோ அவர் ஆக்சுவலி செட்டுக்கு வரும்போது அமைதியாக இருக்கும்னு சொன்னார். அமைதி ஆக்கிடுவோம். ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலே சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுலையே. ஸோ வந்ததில் ஸோ ரொம்ப நாள் நடித்தார் வேறு. ஸோ எங்களுக்காக நடித்து கொடுத்தாரு. ஸோ நைட்டு டபுள் கால் ஷீட்லாம் போயிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ அடுத்து விடிவி சார். ஸோ எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் இல்லாமல் இந்த படம் உருவாக்குறது கஷ்டம். ஸோ அதே மாதிரி அஜய் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷன். ஏன்னா இந்த கதையே நீங்கள் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தாலுமே தெரியும். ஸோ அவர் டிபெண்ட் பண்ணி தான் இந்த டோட்டல் கதையே இருக்குது. ஸோ படமே அப்படிப்பட்ட ஒரு படம் தான். ஸோ அவர் அதை சின்ன வயசில் ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக பண்ணார். ஸோ எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. அவர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் எனக்கு எல்லாமே சப்போர்ட் நிறைய கிடச்சிது. ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை தூக்கி நிறுத்திட்டாங்க மேலே. ஸோ அதனால் அது ஒரு ஹாப்பி எனக்கு. ஸோ அடுத்து எனக்கு கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேமராமேன் சக்தி. ஸோ நானும் அவனும் செட்டில் அடிச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு ஒன்று வரும், அவனுக்கு ஒன்று வரும், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆனால் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறதுனால எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால இது விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அது மாதிரியே வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு. ஸோ அடுத்து எடிட்டர் ஸோ கதிர். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க இல்லையா? ஸோ இந்த கட்டு கதிர் பண்ணது தான். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கட்டு இது. ஸோ இதுதான் இந்த ட்ரெய்லர் பண்ணோன்னே நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே படத்தை எப்படியாவது வெளியே கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அதுக்கு மியூசிக் போட்டது சாம்சியஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா கேட்கும்போது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ ட்ரெய்லர் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெய்லராக இருக்குது. ஸோ அடுத்து ஆர்ட் டைரக்டர் ஸோ ராஜா. ஏன்னா இந்த படத்துக்காக ஒரு பெரிய செட்டு போட வேண்டியிருந்தது, ஒரு வீடை க்ரியேட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ஸோ எங்களுக்கு அது இருந்ததுனால எங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ஷூட் பண்ணும்போது அது அஜய்க்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா லைவாக போகும்போது அது நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கு ஒரு கண்டெய்ன்டான ஒரு செட்டுக்குள்ளே ஸோ எங்களுக்கு என்ன எமோஷன் எடுக்கணுமோ அதை எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ராஜாவுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ அடுத்து காஸ்டியூம்.
ஸோ காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி. ஸோ ஏன்னா நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது நம்மளுக்கும். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஸோ நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. ரொம்ப லாங் டியூரேஷன் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து காஸ்டியூம்ஸாக அவங்க டிசைன் பண்ணி கொடுத்தது ஒரு லுக்காக. ஸோ எல்லாமே அஜய்க்கு வந்து பர்சனலாக அவங்க லுக் எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அஞ்சனாக்கு எல்லாருக்குமே முக்கியமாக அந்த ப்ரொமோ சாங்கில் ஸோ ப்ரொமோ சாங் வந்து பிரிச்சுட்டாங்க. ஏன்னா நாங்கள் அவங்கள ஒர்க் பண்ண விடல படத்தில். ஸோ ப்ரொமோஷன் சாங்கில் அதுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க காஸ்டியூம் டிசைனர். அடுத்து சவுண்ட் டிசைனர் அருணாச்சலம் அண்ணன். ஸோ அவர் இந்த படத்துக்கு சவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ என்னமே இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் ஒன்று ஹேண்டில் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. ஸோ அது எனக்கு பெரிய சப்போர்ட் இந்த படத்தில். ஸோ நிறைய வாட்டி நாங்கள் உட்காந்துருக்கோம், மிக்சிங் உட்காந்துருக்கோம். ஸோ ஒர்க் அவுட் ஆகலை, இது ஒர்க் அவுட் ஆகலை, அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன ஒரு கைட் பண்ணார். ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஸோ மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், ஸோ எனக்கு ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ் பாலாஜி, ஸோ எல்லாருக்குமே எனக்கு இந்த படம் க்ரியேட் பண்ணி இங்கே நிற்கிறதுக்கான ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் இங்கே நிற்கிறோம். ஸோ இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ டாடா எல்லோரும் சொன்ன மாதிரி டாடாவால் அவன் எப்படி பெரிய டேரக்டர் ஆகணும், அதுலேருந்து தான் எனக்கு இந்த படம் கிடச்சிது. இல்லை ஸோ டாடா இல்லாமல் இது இல்லை. ஸோ இந்த படம் வந்திருக்காது, ஸோ இது நடந்திருக்காது. ஸோ அதனால் அதிலேருந்து நம்ம கூட இருக்கோன்றதுனால ஸோ இட்ஸ் ஹாப்பி ஸோ டு பி ஹியர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். காலையிலேயே வந்து எல்லோரும் உட்காந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ படத்தையும் பார்த்து தியேட்டரில் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.